கண் வருகிற போது ராஜோ என் பேர் என்ன நான் குளித்து வந்தேன் என் தாய் தந்தைகள் என் கிட்டிக்கு என் வாழ்க்கை வரலாறு தெரியுமா என்ன எனக்கு நான் அம்மனத்தையே கண்டேன் நான் என்னத்த கண்டேன் தெரியாதே நான் என்னத்த கண்டேன் நீ என்னத்த கண்டியா யாரு என்ன சொல்லி கேக்குற யாரும் தெரியாம தான் நான் தம்பா ஏறிட்டு வந்தனா தம்பா ஏறிட்டு எப்படி 5 தலைமுறையா தெரியும் யாரு யாரு நல்லூருக்கு சேர்ந்த கோட்டுக்காடு குடிப்புங்கோயில் பூச்சாரி செட்டு உங்க தாத்தா பூசாரி செட்டி எங்க தாத்தா சரி சரி அப்புறம் செட்டியோட மகன் சித்த வாத்தியார் உங்க அப்பா எப்படி தெரியும் உனக்கு பாரு உனக்கு படிக்கவும் தெரியுமா என்ன அங்க வா நீ படிச்சவரா இல்லடா குட்டிச்சவரு படித்தவரை என்று கேட்கிறேன் ஆமா அப்படியா உன்னையும் அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு எங்க அம்மா எங்க சித்தப்பனை கூட்டு கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டோம் சொந்த சித்தப்பனியா அப்பா கூட பிறந்தவரியா ஆமா ஏன் செல்லுக்கு கரும்பு சோளம் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு கொச்சை வந்தா 1000 கம்மியா ஆமா கரும்பு சோளம் எடுக்கிறதுக்கு நாளைக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது 3 தான் கேக்குறீங்க அது மட்டுமல்ல சித்த வாத்தியாரோட மகன் மாதப்ப வாத்தியார் நில்லு அப்படியா அது மட்டும் நினைச்சியா இன்னொருத்தர் இருக்கிறான் பாரு தூர வாச்சுக்காரன் மயிலாமல உங்க தம்பி அது மட்டும் இல்ல உட்காந்துக்கிறான் பாரு கனவா போத மாட்டான் இவன் நைலாமலையோட பையன் மணிகண்டன் அப்படியா சரி சரி ஆதிவாசக்காரன் இவனுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான் சொட்டு வாத்தியார் இந்த வர்க்கத்தையே காட்டு நானு இந்த நாடகத்தில் நான் யார் வாட்சி போட்டியா எனக்கு தெரியும் நீ சொல்ற எனக்கு தெரியாது இந்த நாட்டினுடைய பேர் என்ன எனக்கு தெரியாது அப்படியா நாட்டுக்கு நாடு மகா நாடு வேறு பகலும் சிறந்த தாய் திருநாடு தாய் திருநாட்டின் பெயர் என்ன தமிழ்நாடு வாத்தியார் வரும்போது எனக்கு கொஞ்ச நேரம் கோமாளி வேஷம் கூட்டணும் அப்படின்னு கேட்டான் அது கேட்டான் சரி அப்பா ஐயா பையன் ஆசைப்பட்டான் வளர்ற பையன் சரி வாங்கி சாப்பிடு அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலும் இந்த நகரத்தின் பெயர் தெரியாது உனக்கு பெரிய சீரகம் அப்படின்னு தெரியாம தான் நீ கூத்தாடுறதுக்கு வந்தியா சொல்லிவிட்டே பெரிய சீரகாபாடி அம்மன் கோவில் என்றால் தாய்நாடு தலைநகரம் மச்சு மாநகரம் இந்த மச்சு மாநகரத்தில் எழுந்தருளிய அங்களை பிறந்த அப்பமார்கள் பெண்களை பிறந்த தாய் மாதர்கள் மனதர்ம சகோதர சகோதரிகளும் பள்ளிக்கு செல்லுகிற இளம் மாணவிகளும் அழகாய் அமைதி காத்து அற்புதமாக விசித்திரமாக வினோதமாக விவேகமாக விளக்கமாக அழகாக அமர்ந்திருக்கிறார்கள் என்ன காரணம் கூத்துட்டு கூத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதற்கு அம்மனுக்கு கூத்துட்டு இருக்கிறாங்க கடலை அம்மனுக்கு கடலையா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கின்ற ஆதிபராசக்தி அவதாரமாய் விளங்கி வரக்கூடிய அருள்மிகு கடலி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி புது தமிழ் வருட புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நாடகம் மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு விடாமுயற்சியாக மீண்டும் இந்த நாடகம் நடைபெற்று வருகிறது. அப்படி இருந்தாலும் தாய்மார்களும் பெரியோர்களும் நம்முடைய அன்பு உள்ளங்கள் கோயில் நிர்வாகிகள் விழா கமிட்டியார்கள் இளைஞர்கள் மாதர் குழுக்கள் அனைத்து மகளிர் அணி அனைவர்களும் ஒரு மனதாக ஒன்று கூடி விடாமுயற்சியோடு நமக்கு இது 2வது வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பாக வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியவர்களும் குழந்தை செல்வங்களும் வாரி வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் பொதியந்திருவை சேர்ந்த அப்பாவாகிய பெருமாள் கவுண்டர் அவர்களும் இன்னும் அவருடைய அருமை மகனை வழங்கி வரக்கூடிய ஐயனார் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களும் இன்னும் கொம்பேரிப்பட்டியை சேர்ந்த
அவர்களும் இன்னும் அன்பு சகோதரி பிரியா அவர்களும் இன்னும் வருகை தந்திருக்கின்ற என் அன்பு உள்ளங்கள் அனைவர்களும் காட்சி என்றும் பாராமல் காட்சி என்றும் பாராமல் மனம் என்று பாராமல் பாரி வழங்கிய சபையிலே கௌரவப்படுத்தியிருக்கின்றார் அவர்களும் இன்னும் நம்முடைய நாடகத்தை விடியும் பொழுதும் அதாவது யூடியூப் சேனல் வழியாக எடுத்து நாடெங்கு ஒளிபரப்பி இந்த கலை வளருவதற்கும் நமக்கு வாழ்வாதாரம் பெறுவதற்கும் மக்கள் இன்று பார்க்காதவர் நாளை பார்க்காதவர் நாளை பார்க்கலாம் ஓய்வு நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக உங்களுக்கு நேரம் போகவில்லை என்றால் யூடியூப் சேனல் வழியாக செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் என்று டைப் செய்தால் நாடகம் புது புது நாடகங்கள் அனைத்தும் வரும். நமது நாடக சபா மட்டுமல்ல அனைத்து நாடகங்களை எடுத்து சிறப்பான முறையிலே கையிலே விடியும் பொழுதும் ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் எந்த ஒரு உறுதுணை இல்லாமல் எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் தெள்ள தெளிவாக அவருடைய சொந்த முயற்சியால் எடுத்து உலகிற்கு எடுத்து காட்டுகிறார். அவருக்கும் நமது நாடக கலைமன்றத்தின் சார்பாக கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். வணக்கம். இருந்தாலும் இன்று எதற்காக